ஆவுடையாருக்கு மேலே என்ன இருக்கும்? சிவலிங்கம் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். காலையில் குழந்தை வடிவாகவும் மாலையில் சிவசுப்பிரமணிய ஸ்வரூபமாகவும், சிவன் தான் பரம்பொருள், அவரே முருகனாகவும் அவரே சிவனாகவும் இங்கே இருக்கார். முக்கியமாக மக்கட்பேருக்காக உள்ள கோயில். குழந்தையின்மைங்கிற தன்மையை போக்குறதுக்காக இங்கே ஒரு பதிகமே இருக்குது. முருகப்பெருமானே தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு பாடியிருக்காங்க. சுவாமிக்கு வடபாகத்தில் தாரக பரமேஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்குது. அதுதான் ரகசியலிங்கம்னு பேர். கண் கொடுத்த விநாயகன் பேர். கண் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் இங்கே பரிகாரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஹோமங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா கோவில்களிலும் ஞானவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வஜ்ரவேல், சக்தி வேல்னு சொல்லக்கூடிய வேல். 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை. தந்தைக்கு உபதேசம் செய்த ஸ்தலம். எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. திருமேனி 6 அடி சுவாமி. இது மட்டும்தான் சுவாமி மலைன்னு பேர். ஏன்னா சுவாமியே மலை போல இருக்காரு. ஒரு முறையாவது சுவாமியை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுமாறு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. எல்லாம் வல்ல எங்கும் நீர்க்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளான தமிழ்க்கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் திரு ஏரகம் சுவாமிமலை சுவாமிகிரி என்று சொல்லக்கூடிய அருள்மிகு சுவாமிநாத சுவாமி எழுந்து அருள்பாலித்து வரும் திருத்தலமாக விளங்கும் சுவாமிமலை. 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை. இங்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமான் ஏகாந்த மூர்த்தியாக கையிலே தண்டம் தாங்கி சிரத்தில் சிகை வைத்து யக்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூணல் அணிந்து கௌபீனம் தரித்து தண்டபாணி ஸ்வரூபமாகவும் ஞானஸ்கந்த ஸ்வரூபமாகவும் விளங்குகின்றார். இத்தலத்தில் வெகு விமர்சையாக 60 படிகள் வைத்து அதன் மேலே சுவாமி எழுந்தருளியுள்ளார். பொதுவாக முருகன் என்றாலே அழகு. அந்த முருகனுக்கு அருணகிரிநாதனுடைய அடிச்சுவடுபடி 6 படை வீடுகள். அதில் முதல் படியான திருப்பரங்குன்றம், 2வது படை வீடாக இருக்கு திருச்செந்தூர், 3வது படை வீடாக விளங்குகின்ற பழனி, 4வது படை வீடாக இருக்கின்ற இத்தலம் சுவாமிமலை, 5வது வீடாக உள்ளது திருத்தணி, 6வது வீடாக உள்ளது பழமுதிர்ச்சோலை. நமது சுவாமிமலையில் முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி என்று திருப்பெயர் பெற்று அருள்பாலித்து வருகின்றார். இங்கே கார்த்திவீர்யாஜனர் அவர்களால் கட்டப்பட்ட கோயில் இது. அதாவது 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கார்த்திவீர்யாஜனர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமாக சோழர்கள் காலத்தில் திருப்பணி நடைபெற்றது. அப்புறம் வரகுண பாண்டியன் காலத்தில் திருப்பணி நடைபெற்றது. பிறகு செட்டியார்கள் காலத்தில் திருப்பணி நடைபெற்று மாடி வீடாக, அதாவது கட்டுமலை, இது சுவாமிமலைங்கிறது கட்டுமலை, அதில் 2வது மாடியில் சுவாமி எழுந்தருளியுள்ளார். அருணகிரிநாதருடைய அடிச்சுவடுபடி இங்கு அகத்தியருக்கு திருப்பாத தரிசனமும் நக்கீரருக்கு அருளிய ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. முக்கியமாக மக்கட்பேருக்காக உள்ள கோயில். குழந்தையின்மைங்கிற தன்மையை போக்குறதுக்காக இங்கே ஒரு பதிகமே இருக்குது. ஜெகமாயை உற்று நகழ்வாவில் வைத்து திருமாது கர்ப்பம் உடலூறி தசமாதம் உற்றி வடுவாய் நிலத்தில் திறமாய் அரித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்து மலநேர் புயத்து உறவாடி மதிமீடு விளையாடி நித்த மணிவாயில் முத்தி தரவேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு பாடியிருக்காங்க. முதல் 30 படி ஏறணும்னா அந்த திருப்பதி கல்வெட்டில் இருக்கும். ரொம்ப விசேஷம். அதேமாரி கந்த சட்டி கவச்சத்தில் தேவர் பாடுற முதல் திருப்பதியும் நம்ம முருகனை பற்றி தான். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எந்தனையாலும் ஏரகச் செல்வா மைந்தர் வேண்டும் வரமகிழ்ந்தருள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வெகு விமர்சையான பாட்டு அது. கந்தசட்டி கவச்சமும் சரி, இந்த பாட்டும் சரி. நீங்கள் சுவாமிமலை திருப்பதியும் போட்டாங்க, இதுவுமே வரும். அப்புறம் பாதி மதிய நதி போது மணி சேட்டை நாதன் அருளிய குமரேசா அப்படின்னு சொல்லி அந்த திருப்பதிக்கு வரும். இப்படி அருணகிரிநாதரும் நக்கீரனாக பாடப்பட்ட ஸ்தலம். இன்னொன்று கடுக்கன் தேசிகர்னு சொல்லிட்டு ஒருத்தர், கடுக்கன் தியாகராஜ தேசிகர், அவரால் நவரத்தன மாலைன்னு ஒரு திருப்பதிகம் இருக்குது. அதில் ஒரு பாட்டுலேயும் ஒன்று சொல்லுவார்.
ஒருதரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழிதான் சொல்வார். அந்த வெகு விமர்சையாக அந்த நவரத்தன மாலைன்னு பேர், அதுவும் இருக்குது. முதல் புதையர் வரலாம். அப்படி மிகு விமர்சையாகவும் மிக தொன்மையானவும் மக்கள் எளிதாக வந்து இறைவனை தரிசனக்கூட வழியிலும் 60 வீடுகள்லேயே நம்ம கோயில் தான் மிக விமர்சையான கோயில். அதேமாரி மலைன்னு முடிகிற கோயில் நம்ம கோயில் மட்டும்தான். நீங்கள் திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை இது எதுவுமே மலைன்னு முடியாது. ஆனால் இது மட்டும்தான் சுவாமி மலைன்னு பேர். ஏன்னா சுவாமியே மலை போல் இருக்காரு. மிக விமர்சையான மண்டபம், மகா மண்டபம். எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. திருமேனி 6 அடி சுவாமி மிக அம்சமாக கிழக்கு நோக்கி நின்று வரவாளுக்கு வேண்டியதை வாரி வழங்க அருள் வாழ்த்து வருகிறார். அதே மாதிரி திருக்கல்யாண வைபவம் நிறையா நடக்கும் இங்கே. கல்யாண காலத்தில் செய்திகளில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் பூரா கிராமங்கள் எல்லாம் விவசாய குடும்பம், அவள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாள். அதுவும் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இந்த தலம் மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம், கீர்த்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே வழிபட்டு வருகிறது. முதல்ல சுவாமி மலையில் காவிரி, அதாவது தருகாவிரிக்கு வடபாரசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாள்னு சொல்கிறா. அப்படி காவிரி நதியானது இங்கே ஒரு குமாரதாரைன்னு ஒரு தீர்த்தம். அதற்கடுத்தபடியாக மேற்கு பாகத்தில் வாயு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக வடபாகத்தில் குமாரதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம். அதற்கு பிறகு கிழக்கு பாகத்தில் நேத்திர புஷ்கரணை என்று சொல்லக்கூடிய தீர்த்தம். இந்த 4 தீர்த்தத்தினாலையும் சூழ்ந்து தனி மலையாகவும் தனித்தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலையும் இந்த கோயில் அமைப்பட்டிருக்கு. இங்கே வந்து தந்தைக்கு உபதேசம் செய்த ஸ்தலம், பிரணவ மந்திரத்திற்கு உபதேசம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். பரபிரம்மமான பிரம்மனுக்கு ஓம் என்ற பிரணவத்தின் அர்த்தத்தை மறந்ததாகவும் அதற்கு பிரம்மனை சிறைபிடித்த காரணத்தினாலேயும் பரம்பொருளான சிவபெருமான் இவ்வாறாக நீ செய்வது தவறு, உனக்கு அந்த பிரணவத்திற்கு பொருள் தெரியுமா என்று கேட்க முருகப்பெருமான் தங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்ல, எங்கே பிரணவத்திற்கு பொருள் கூறு என்று சிவபெருமான் சொல்ல, அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார், தெரிந்த விஷயமாக இருந்தாலும் தெரியாத விஷயமாக இருந்தாலும் சொல்பவன் ஆசானாகவும் கேட்பவன் சீடனாகவுமே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அப்படி உருவாக்கப்பட்ட ஸ்தலமே இந்த ஸ்தலம். முருகப்பெருமான் தன் குருவாகவும் சிவபெருமான் சீடனாகவும் அந்த பிரணவத்தின் பொருள் அகார உகார மகாரம், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கர்மாவினை சிவபெருமானுக்கு எடுத்துரைத்த ஸ்தலமாக இங்கே விளங்குகிறது. அதன் பொருட்டு இங்கே ஞானகாரகனாகவும் கல்விக்கு அதிபதியாகவும் வர பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் நீக்குபவனாகவும் இங்கே விளங்கி வருகின்றார். அதாவது இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எல்லா கோவில்களிலும் ஞானவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலை மாறி உள்ள வேல் இருக்கும். இங்கே வந்து வஜ்ரவேல், சக்தி வேல்னு சொல்லக்கூடிய வேல். வஜ்ரம்னா இப்படி முக்கோணமாக 3 முக்கோணம் வந்து சேரும். அதில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தி ரதோபாகே ஞானசஸ்தித்து மத்தியமே, கிரியாசக்தி அக்ரதோபாகே திரதலாக்கியம் திரசக்தயா என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த சமர்வேல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சமர் என்றால் போர் புரிதல், அழித்தல் மற்றும் அருள் புரிதல்னு அர்த்தம். ஒரு சமர்னால் அந்த நமக்குள்ள உள்ள அஞ்ஞானத்தை போக்குறதுக்காகவும் நல்லதை உபதேசிக்கிறதுக்காகவும் அந்த சமருங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறது. அப்படி அந்த சமர்வேல் எடுத்த பெருமாள்னு சொல்லி பாடுறார் அருணகிரிநாதர் பாடும்பொழுது. அந்த சமர்வேல் இங்கே இருக்குது. இங்கே எப்படின்னா, காலையில் பாலசுப்பிரமணிய ஸ்வரூபமாகவும், அதாவது குழந்தை வடிவாகவும், மாலையில் சிவசுப்பிரமணிய ஸ்வரூபமாகும். அதாவது சதாசிவ தத்துவத்துக்கு மேலே தத்துவம் கிடையாது, சிவன் தான் பரம்பொருள். அவருக்கே உபதேசம் செய்ததால் அவரே முருகனாகவும் அவரே சிவனாகவும் இங்கே இருக்கார். அந்த தாத்பரியத்தை உணரணும். ரகசியலிங்கம் சொல்லக்கூடிய சுவாமிக்கு வடபாகத்தில் தாரக பரமேஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்குது. அதுதான் ரகசியலிங்கம்னு பேர். 6 காலம் அவருக்கு தான் பூஜை. இங்கே முருகப்பெருமானுக்கு 4 கால அபிஷேகங்கள், 6 கால பூஜைகள் உண்டு. ஆனால் விசேஷம் தாரக பரமேஸ்வரர்னு பேர். தாரகம்னா பிரணவம்னு அர்த்தம், பரமேஸ்வரன்னா அவர் சிவனுடைய பேர். தாரக பரமேஸ்வரன் தந்தைக்கு உபதேசம் செய்த ஸ்தலத்தில் தாரக பரமேஸ்வரன் அங்கே இருக்கார். நம்ம கோயில் முதல்ல கிழக்கு வாசலில் நுழைஞ்சோன்னா எதிர் நோக்கி நிற்கிறது வல்லப கணபதி சன்னதி. மிகப்பெரிய விநாயகர் 10 கைகளோட வல்லப சக்தியோட வல்லப மகா கணபதி சன்னதி. அது அப்படி பிரதட்சணமாக வரும்பொழுது தெற்கு நோக்கி மீனாட்சி தாயார்
வரகுண பாண்டியன் மத்தியார்ஜுனம் சொல்லக்கூடிய திருவிடைமருதூர் தரிசனம் செய்ய வரும்பொழுது அசரீர மொழியாக அருள் புரிந்து இங்கே ஆலயம் அமைக்க பரம்பொருள் கேட்டதுனால இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள எல்லா அம்பாளுக்கும் 4 கை இருக்கும். 4 கை உள்ளது தான் சோழ மன்னனுடைய கல்வெட்டு, அந்த அவனுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில்கள். நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை சுற்றி உள்ள அம்பாள் எல்லாத்துக்குமே 2 கை தான் இருக்கும். என்ன காரணம்னா மதுரையில் மீனாட்சி மனிதரூபமாக பிறந்து தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை அடைஞ்சதுனால அம்பாளுக்கு 2 கை தாங்கிறது அவங்களுடைய தாற்பயம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 கை தான் இருக்கும் அம்பாளுக்கு, மீனாட்சிக்கு. அபஜம் ஊரும் சொல்லி 2 கை உண்டு. மீனாட்சி தாயார், சிவபெருமான் சொக்கநாத பெருமான், அப்படியே வளமாக வந்தீங்கன்னா ஸ்தல விநாயகர், கோஷ்டத்தில் நிருத்த கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், காசி விஸ்வநாதர், உமையொருபாகனான சோமாஸ்கந்தர், அதற்கடுத்து 4வர் சன்னதி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4வர் சன்னதி. அதற்கு பிறகு வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய ஸ்வரூபம். அப்புறம் நவக்கிரகங்கள் துர்கை, பைரவர், பிரம்மா, சண்டேஸ்வரர். இது கீழ் அமையப்பட்டுள்ள கோயில். அதன் பிறகு 60 படிகள். ஒரு மனிதனுக்கு 60 வயது தான் பூர்த்தியான வயது. முதல் வயதில் அப்த பூர்த்தி ஆயுஷகம்னு சொல்லுவாங்க. 60 வயது முடிஞ்சாச்சுன்னா ஷட்டி அப்த பூர்த்தி ஆயுஷகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே விஜயரத சாந்தி, பீமரத சாந்தி, கனகாபிடேகம், பூர்ணாபிடேகம், இப்படி தான் வருமே ஒழிய பூர்த்தின்னு வராது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 60 வயது தான் நியமனம். அந்த 60 வயதுக்குள்ளே அவன் கல்வி, நல்ல உத்தியோகம், நல்ல மனை, நல்ல குழந்தைகள், அதனுடைய வம்சங்களை பார்த்துட்டு 60 வயது பூர்த்தி பண்ணி 60 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஞானத்தை பெற வேணும்னா அந்த மனசில் அந்த பக்குவம் நமக்கு வரணும். அதற்காக தமிழ் வருடங்களான 60 தேவதைகள், பிரபவாதி அக்ஷய பர்யந்தம், அந்த 60 தேவதைகளும் இங்கே படிகளாக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. வரவா எல்லாரும் நீங்கள் ஒரு ட்ரிப்பு இந்த படி ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயது முடிஞ்சிருது. அந்த சாஸ்திரத்து படி 60 வயது முடிந்து அதற்கு மேலே 4 படிகள். அது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு அந்த படி. இப்படி யுகங்களை காந்து, வருடங்களை காந்து, யுகங்களை காந்து இறைவனை நம்ம போய் தரிசனம் பண்ணுறோம். அப்படி போகும்பொழுது முதல் 30 படி 2ஆம் பிரகாரம், அடுத்த 30 படி 15 படியில் படிவிநாயகர்னு சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி எழுந்தருளிருக்கார். அதற்கு மேலே போனீங்கன்னா கண் கொடுத்த விநாயகர்னு பேர். அதற்கு ஒரு வரலாறு உண்டு. இறைவனை தரிசனம் செய்ய வரும் ஒரு ஏழை மனிதனுக்கு கண் பார்வை குறைந்து போகிறது. அப்போல்லாம் இந்த மாதிரி வாகனங்கள் போக்குவரத்து கிடையாது இல்லையா, யாத்திரையாக தான் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவருக்கு இங்கே வரும்போது அந்த கண் பார்வையானது இழந்துடுறார். ஓரளவுக்கு மேலே அவர் கண் தெரியல. இறைவனுடைய திருவடியை தரிசனம் செய்யணும்னு மனமாற வேண்டார். அப்போ விநாயகர் பெருமான் அருள் செய்து அவருக்கு அந்த கண்ணுடைய பிரகாசத்தை கொடுக்குறார். அதனால தான் இங்கே கண் கொடுத்த விநாயகன் பேர். கண் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் இங்கே பரிகாரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஹோமங்கள்லாம் செஞ்சுட்டுருக்காங்க. கண் கொடுத்த விநாயகர்னு பேர். நேத்திர மகாகணபதினு சம்ஸ்கிருதத்தில் பேர். அவர் தெற்க நோக்கி எழுந்திருக்கார். அதுக்கடுத்து உள்ள சன்னதிக்குள்ள நுழையிறோம். நுழைஞ்சோடனே முதல்ல இடது பாகத்தில் கார்த்திவீர்யார்ஜுனர்னு பேர். சோழர் காலத்து முன்னால் உள்ளவர் அவர். இப்போ ஒரு தேவதையாக அவரை பூஜை பண்ணிட்டுருக்கோம். 3000 வருடங்களுக்கு மேலே உள்ளவா தான் நம்ம யுகத்தில் பூஜைக்கு அதிபதியாக உள்ளோம். அப்படி கார்த்திவீர்யார்ஜுனர் இருக்கார். அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இடும்பன், 2 நாகர்கள். இடும்பனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். காவடி சுமந்தவர் இல்லையா, அவன் கூடையும் பழனிமலையும் சுமந்து தன்னுடைய பாவங்களை இறக்க வச்சு முருகனை அருள் பெற்றவர். அவர் தான் சுவாமியோட மெய்க்காப்பாளராக இங்கே விளங்குகிறார். அப்படியே பிரதட்சிணமாக உள்ள சன்னதிக்குள்ளே நுழைஞ்சோம்னா சுவாமியினுடைய வலது பாகத்தில் பாலசுப்ரமணிய சுவாமி ஸ்வரூபம், சுவாமியினுடைய பிரதிபிம்பம் அங்கே இருக்குது. பாலசுப்ரமணிய சுவாமி, அதற்கு சொக்கநாதரும் அங்கே தான் இருக்கார். பள்ளியறை சுவாமி அங்கே இருக்குது. முதல்ல பிரதானமாக சுவாமிநாத சுவாமி, கீழே சிவன் ஆவடையார். ஆவடையார் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆவடையாருக்கு மேலே என்ன இருக்கும்? சிவலிங்கம் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அதாவது அந்த பக்கம் தாரக பரமேஸ்வரர், இந்த பக்கம் சுவாமிநாத சுவாமி. 2 சன்னதியும் சேர்த்து பார்த்தோமே ஆனால் சுவாமியினுடைய, அதாவது சிவனுடைய வலது தொடகில் முருகப்பெருமான் இருந்து உபதேசம் செய்வதாக ஐதீகம். அதுதான் இங்கே தண்டபாணியாக இருக்கார். தண்டம்னா கையில் தடி, பாணின்னா பிடித்துக் கொள்ளுதல், கிரகித்துக் கொள்ளுதல் பேர். தண்டபாணி ஸ்வரூபமாகவும் திரைசிகை, அதாவது எந்த ஒரு முருகனும் ஆண்டி கிடையாது. பழனியில் கூட ஆண்டி கிடையாது. அவருக்கு ராஜசிகைன்னு பேர். பின்னாடி இருக்கும் முடி. அந்த சிகையானது இருக்குது. யக்ஞோபிபன் தரிச்சின்னு இருக்கார். கௌபீன சாத்தின்னு இருக்கார். வரவாளுக்கு ஞானஸ்கந்த சுரூபமாக அருள் பாலித்து வர்றார். அதன் பிரகாரமாக வந்தோம்னா முதல்ல சோமாஸ்கந்த ஸ்தானம், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக ஸ்கந்தரே இருக்கார். முருகனே தட்சிணாமூர்த்தி இங்கே. அதாவது
சதாசிவ தத்துவத்துக்கு மேலேங்கிறதுனால எல்லாமே முருகனாகவே இங்கே இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி லிங்கோத்பவருக்கு பதிலாக முருகன் தான் இருப்பார். நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே முருகனுடைய அம்சமாகவே இங்கே இருக்கும். அதற்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா சந்திரசேகர ஸ்தானம், அதாவது இந்த ஸ்தானங்கிறது சிவாலயத்தில் உள்ளதான் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த தாத்பரியத்தில் அந்த ஸ்தானத்தில் எல்லாமே முருகன். தேவசேனா சுப்பிரமணியர்னு பேர். நீங்கள் சிவன் கோயிலுக்கு முன்னாடி சந்திரசேகர சிவகாமின்னு சொல்லுவாங்க, அதற்கு பதிலாக தேவசேனா சுப்பிரமணியர்னு பேர் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மகாலட்சுமி, சரஸ்வதி. இங்கே உள்ள சிலா விக்கிரகம் மாரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே கல்லில் மிக அற்புதமான முறையில் வடிவமைச்சு இங்கே மகாலட்சுமி, சரஸ்வதி இங்கே இருக்குது. சரஸ்வதி பூஜனைக்கு வந்தீங்கன்னா ஆயுத பூஜனைக்கு எல்லாம் வரிசையாக காவேரி போய் ஆயுதங்கள்லாம் பூஜை செய்து பிரகாரம் வந்து வீதி வந்து மேலதாளங்களோட இங்கே வந்து பூஜை நடந்து பூர்த்தி பண்ணுவோம். ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்தானத்துலேயும் சுப்பிரமணிய சுவாமி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, இந்த 3 ஸ்தானத்துலையும் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியரே இருப்பார், ஸ்கந்தராகவே இருப்பார். அதற்கடுத்து துர்க சன்னதி, மேலே சுமித்திர சண்டன்னு பேர். ஒரு சுவாமிக்கு ஒரு சண்டேஸ்வரர். பரமேஸ்வரனுக்கு சண்டிகேஸ்வரர்னு பேர், அம்பாளுடைய இதுக்கு தாரிகா சண்டின்னு பேர், சுப்பிரமணியரோட சுவாமிக்கு சுமித்திர சண்டன்னு பேர், விநாயகருடைய சண்டனுக்கு கும்பச்சண்டன்னு பேர், சூரியனோட சண்டனுக்கு சுமித்திர சண்டன்னு பேர். அப்படி முருகனுடைய சண்டை சுமித்திர சண்டன்னு இங்கே எழுந்தருள் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அம்பாள் ஸ்தானத்தில் வள்ளி தேவசேனா சமேத சிவசண்முக சுப்பிரமணிய சுவாமி, சம்ஹாரமூர்த்தின்னு பேர். அவர் எப்போ வருவார்னா திருவிழா காலங்களில் 5ஆம் திருநாளுக்கு வருவார். அப்புறம் சஷ்டி, கந்தசஷ்டி 6 நாளுக்கு அவர் வருவார், மற்ற நாளில் இறங்க மாட்டார் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நடராஜர் ஸ்தானத்துலேயும் பாகுலேய சபாபதி சுப்பிரமணியர்னு பேர். அதாவது ஒரு காலை மடக்கி ஒரு கையை ஆட்னாப்பில் வச்சுருப்பார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அம்பாள் சிவகாமியை தேவசேனா சுப்பிரமணியர், பாகுலேய சபாபதினு பேர். அந்த ஸ்தானத்துலேயும் முருகன் தான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நவவீரர்கள், அதாவது வீரபாகு, வீரகேசரி, வீரதுரந்தரி, வீரபுரந்தர, வீரகோலாகல, வீரமார்த்தாண்ட, வீரவைபவன் சொல்லி நவவீரர்கள் இருக்காங்க. நடுவில் பிரம்மா, அகஸ்தியர், நக்கீரர். அகஸ்தியருடைய உருவசிலை இங்கே உண்டு, ரொம்ப விசேஷமாக நடக்கும் அவருக்கு. இதெல்லாம் முடிந்து வந்துட்டிங்கன்னா இங்கே யானை தான் வாகனம். முருகர் கோயிலில் எல்லாத்துலேயும் மயில் தான் வாகனம், இங்கே என்ன வாகனம்? யானை தான் வாகனம், ஐராவதம் தான் வாகனம். என்ன காரணம்னு சொன்னோம்னா, தேவேந்திரனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அவருக்கு அருள் புரிந்ததால் தேவேந்திரனால் உருவாக்கப்பட்ட ஸ்தலத்தினுடைய தீர்த்தம் தான் இங்கே வஜ்ர தீர்த்தம்னு பேர். முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம். வேறு எந்த தீர்த்தத்தினாலே அபிஷேகம் கிடையாது முருகனுக்கு. அந்த கிணத்துல உள்ள தீர்த்தத்தினால தான் அபிஷேகம், எந்த காலத்தையும் வற்றாது. அதனால் அந்த தீர்த்தத்தினால அபிஷேகம், அந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி பூஜனைகள் பெண்ணை நிவர்த்தி செய்ததுனால அங்கே யானையை சுவாமிக்கு இங்கே வச்சுட்டு கைலாயத்துக்கு வரத்துக்காக ஆயத்தமாக இங்கே வந்திருக்கார். அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான சமாச்சாரம். திருக்கைலாயத்திலிருந்து இறைவன் கேட்குறார், நந்தியம்பெருமான் அனுப்புகிறார், நான் உபதேசம் வாங்க வரலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறார், சீடன்கிறவன் தனியாக தான் வரணும், புடைசூழ வரப்படாதுன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இங்கேருந்து மேற்கே ஒரு 30 கிலோமீட்டரில் திருவையாறுன்னு பேர், பஞ்சநதீஸ்வர ஸ்தலம், தென்கையிலைன்னு சொல்லுவாங்க. அது அங்கே பார்த்திங்கன்னா சுவாமி கைலாயநாத காட்சி அங்கே ரொம்ப விசேஷம். அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து தன்னுடைய பாகங்கள்லாம் ஒன்று ஒன்றா விட்டுண்டே வரார். இதெல்லாம் காவிரிக்கு வடபாகத்தில் உள்ள சிவாலயங்களில் சேரும். 108 சிவாலயங்களில் காவிரிக்கு வடபாரதத்தில் உள்ள சிவாலயங்களில் சேரும். அப்படி முதல்ல வரும்போது திங்களூர் சந்திரனை இறக்கி வைக்கிறார். அதுதான் இன்றைக்கி சந்திரன் ஸ்தலமாக விளங்கின்னு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைரவர், ஈச்சங்குடின்னு பேர், அங்கே பைரவரை விடுறார். அதுக்கடுத்து வந்திங்கன்னா சாஸ்தா கோயில்னு பேர், அங்கே தன்னுடைய சாத்தா பூதகணங்களை விட்டுடுறார். அதுக்கடுத்து வந்திங்கன்னா கணபதி விக்கிரகம், விநாயகர் ஏகாந்த மூர்த்தியாக இருக்கார். நீங்கள் போய் இன்றைக்கும் பார்க்கலாம். விநாயகருக்குள்ள திருத்தலத்தில் திருவடஞ்சூழி எம்மாதிரியோ அம்மாதிரியே அங்கே கணபதி விக்கிரகத்தில் விநாயகர் பிரதான மூர்த்தியாக இருந்து துவஜஸ்தம்பம், கொடிமரம், உற்சவங்கள், போக்குவரத்து வெகு விமர்சையாக நடக்கும். அங்கே கணபதியை விட்டுடுறார். அதுக்கடுத்து வரும்போது உமையால்புரம்னு பேர், அம்பாலை இறக்கி வைக்கிறார். இந்த 64 சக்தி பீடத்தில் அது ஒன்று. அதுக்கடுத்து வரும்போது கங்காதரபுரம், கங்கையை இறக்கி வச்சுடுறார். சுவாமி மட்டும் இங்கே ஏகாந்தமாக வர்றார். இங்கே ஸ்தல விருட்சம்னு பார்த்திங்கன்னா நெல்லி மரம் தான் ஸ்தல விருட்சம். இந்த நெல்லிக்கணைக்கு ஒரு மகத்துவம் உண்டு. முதல்ல கடித்தா துவக்கும், அதுக்கப்புறம் எதை சாப்பிட்டாலும் இனிக்கும். அப்படிங்கும்போது முதல்ல நம்ம பாடம் கற்கும்போது கஷ்டமாகத்தான் இருக்கும், அதனுடைய பலன் எப்படி இருக்கும்? மிகு ருசியாகவும் இனிப்பாகவும் இருக்கும். அந்த தாற்பயத்துக்காக தான் இங்கே நெல்லிமரம் ஸ்தல விருட்சம். இங்கே திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா 10 மாதம் திருவிழா. முருகர் கோயில்லையே
இந்த கோயிலில் மட்டும்தான் 10 மாத திருவிழா நடக்கும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் 10 மாதம் திருவிழா கிடையாது. சஷ்டி சொல்லுவாங்க, பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க, திருக்கார்த்திகை சொல்லுவாங்க. ஆனால் நமது சுவாமிமல்ல 10 நாள் திருவிழா, 10 மாதம் திருவிழா. முதல் திருவிழா சித்திரை திருவிழான்னு பேர். 10 நாள் கொடியேறி 10 நாள் சுவாமி வீதிக்கு போய் திருத்தேர் வடம் பிடிச்சி விசாகத்தில் தேர்த்தேரோட 10 நாள் திருவிழா. அதுக்கடுத்து வைகாசி விசாகம். விசாகத்தில் தான் சுவாமி உபதேசம் செய்கிறார் சிவபெருமானுக்கு. அதனால் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உபதேச காட்சியாக உற்சவமூர்த்தியை அலங்காரம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் புத்தகம், அந்த லேக்கனின்னு சொல்லக்கூடிய பேனாக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி குழந்தைகளுக்கு எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மே மாதம் லீவ் முடிஞ்சு ஜூன் மாதம் ஸ்கூல் திறப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் தான் விசாக திருவிழா வரும். அதனால் புதிதாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு அதை வச்சு எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க. வைகாசி விசாகம். ஆனி மாதம் ஒன்றும் திருவிழா கிடையாது. ஆடி பூரம். ஆவணி மாதம் பூடல் திருவிழான்னு பேர், பவித்ரோத்சவம்னு பேர். முருகர் கோயிலில் இங்கே மட்டும்தான் நடக்கிறது பவித்ரோத்சவம். வெகு விமர்சையாக நடக்கும். 10 நாள் திருவிழா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசி நவராத்திரி 10 நாள் திருவிழா. சுவாமி அம்பு போட போவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கந்தசட்டி. முருகனுக்குரிய பெரிய விசேஷமே கந்தசட்டி தான். எல்லா ஊர்லேயும் வெகு விமர்சையாக நடக்கும். நம்ம ஊர்லேயும் ரொம்ப விமர்சையாக நடக்கும். 10 நாள் திருவிழா, 3 நாள் ஊஞ்சல், திருக்கல்யாணம், பல்லாக்கோட நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பிரம்மோற்சவம். கொடியேறி 10 நாள் திருவிழா, வாகன புறப்பாடு, சுவாமி தேர் வடம் பிடித்தல். திருக்கார்த்திகை முடிஞ்சிடுச்சுன்னா மார்கழி திருவாதிரை 10 நாள். திருவாதிரை எதுக்கு செய்யணும்? சிவன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா திருவாதிரை கொண்டாடுவாங்க. சிதம்பரத்தில் திருவாதிரை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் 10 நாள் திருவிழா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் விசேஷம் கிடையாது. அடுத்து பங்குனி உத்திரம் 10 நாள் திருவிழா. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா ஊர்லேயும் திருக்கல்யாணம் பண்ணிடுவாங்க. சுவாமி மலையில் மட்டும்தான் உத்திரத்திலிருந்து 3வது நாள் விசாகத்தில் திருக்கல்யாணம். அப்போ வேடமூர்த்தி, வள்ளி, நம்பிராஜன், நாரத முனிவர் எல்லாரும் திருமலையிலேருந்து இறங்கி வந்து இங்கே திருவலஞ்சொழின்னு பக்கத்தில் ஊர் இருக்குது. அந்த திருவலஞ்சொழியில் போய் திணைப்புனை காட்சி அப்படின்னு பேர். அதாவது திணையை போட்டு வளர்த்து வச்சுருப்பாங்க, காடு மாதிரி. அதாவது இந்த கதையில் உள்ள அத்தனையும் இங்கே நடக்கும். சுவாமி வேங்க மரத்தில் வந்து நிற்பார், வயதானவராக காட்சி கொடுப்பார். அரசலாத்தில் நிஜ யானை வள்ளியை விரட்டும். இங்கே எந்த ஊர்லேயும் கிடையாது. நிஜ யானை, உண்மையான யானை வந்து வள்ளியை விரட்டும். ரொம்ப விமர்சையாக நடக்கும். விடிய விடிய திருவிழா வந்து சுவாமி இங்கே வந்துடுவார். இங்கே அளவந்திபுரம் சொல்லக்கூடிய கிராமத்தில் நம்பிராஜனும் அவரது மனைவியும் அங்கிருந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்து மாலையில் கல்யாணம். 3 நாள் ஊஞ்சல் விசேஷம், பல்லாக்கில் சுவாமி திருவிழா வந்து முடிஞ்சு. அம்மாதிரியான வெகு விமர்சையான கோயில். இந்த அறுபடை வீடுகளில் நம்மளுடைய உடம்பில் எப்படி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞா, பிரம்மரத்னம் சொல்லி 6 சக்கரங்கள். அதில் அநாகதஸ்ட ஹிருதயன்னு சொல்ல ஹிருதய சக்கரத்தினுடைய மூலமாக இங்கே சுவாமிநாத சுவாமி இருந்து நீங்கள் இந்த அறுபடை வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் வீட்டில் ரொம்ப விமர்சையாக எல்லா திருவிழாக்களும் மக்கள் வந்து எளிதில் தரிசனம் பண்ணக்கூடி ரொம்ப மன திருப்தியோடு போகிற கோயிலாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைவரும் ஒரு முறையாவது சுவாமிநாத சுவாமியை வந்து தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுமாறு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். வாய்ப்பு தந்த இந்த ஒலி அமைப்பாளருக்கும் இந்த ஆன்மீக டிவிக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஹரஹர நம பார்வதி பததி, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.